ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு தென்னிந்திய அயோத்தியான்னு அழைக்கப்படுற தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோயில தான் பார்க்க போறோம். இந்த திருக்கோயில் பாத்தீங்கன்னா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் தான் இது. கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் சின்னதா இருந்தாலும் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மண்டபத்தில் உள்ள பில்லர்ஸ பாத்தீங்கன்னா அப்படியே மெய்சிலிருக்க அளவுல தான் இருக்கும். இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டுல அச்சுதப்ப நாயக்கராலையும் ரகுநாத நாயக்கராலையும் தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மராட்டியர்களும் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய பில்லர்ஸ்ல இருக்கக்கூடிய கட்டடக்கலையை பார்க்கும் போதுதான் தெரியும் நாயக்க மன்னர்களோட கட்டடக்கலை எவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்தது அப்படின்னு. ஒவ்வொரு பில்லர்ஸ்லயும் யுனிக்கான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். விஷ்ணு பகவான், ராம, சீதா, அனுமன், அதுக்கப்புறம் போர் வீரர்கள், நடன பெண்கள், நரசிம்மர், யாழி சிற்பம், குதிரை மேல இருக்கக்கூடிய போர் வீரனோட சிலை, நடராஜர் சிலை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு கையிலையும் இன்னொரு பெண்ணை தோல்லையும் போட்டிருக்க மாதிரி இருக்க சிலை, அதுக்கப்புறம் ஒரு கவர்ச்சிகரமான சிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிற்பங்கள் இங்க யூனிக்காவே செதுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பில்லர்ஸையும் நின்னு பார்த்தா தெரியும் எவ்வளவு யூனிக்கா இருக்குதுன்னு. தெரியாது. அப்ப அங்கடி வீடியோ எடுத்துட்டு இருந்தா கோயில் கர்ப்பகிரகத்துக்கு மண்டபத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மண்டபம் கோயில் திருச்சுற்ற அப்படியே ஒட்டியபடி சேர்த்த மாதிரி பில்லர் மண்டபமா எழுப்பியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ராமாயண நிகழ்வுகளை எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஓவியங்கள் தத்ரூபமா பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய சுவாமியோட சிலைகள் இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல இருந்தா கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் மன்னர்கள் கோயிலையும் கட்டி இந்த சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் அப்படிங்கிறது ராம சரித்திரம் தான். அயோத்தியில நடந்த நிகழ்வை அப்படி நமக்கு தென்னகத்துல காட்டுறதுனாலதான் இந்த இடத்துக்கு தென்னக அயோத்தியா அப்படிங்கிற பேர் வந்தது. திரேதா யுகத்துல ராமருக்கு எப்படி அயோத்தியில பட்டாபிஷேகம் நடந்ததோ அதே மாதிரிதான் இந்த கோயில் கர்ப்ப கிரகத்துல ராமர் அவரோட மனைவி சகோதரர்கள் ஹனுமனோடு நமக்கு அருள்பாலிப்பாங்க. ராமர் சீதையோடு ஒரே மேடையில நின்று லட்சுமணன் தன்னோட வில்லையும் ராமரோட வில்லையும் ஏந்தியபடி, பரதன் வெண்கொடை ஏந்தி, சத்ருகனன் வெண்சாமரம் வீசியபடி, ஹனுமன் கையில கதைக்கு பதிலா வீணை ஏந்தியபடி அருள்பாலிப்பாங்க. இப்படி ஒரு அற்புதமான காட்சியை வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹனுமன் வீணை ஏந்தியபடி வாசிக்கிறது ராம சரித்திரத்தை தான் அப்படின்னு கூட சொல்றாங்க.
ராமர் அவரோட மனைவி சகோதரர்களோடு இருக்கக்கூடிய கோயில்கள் 1-2 இருக்கதான் செய்யுது. திருப்பதியிலுமே நம்ம சந்திரகிரி கோட்டைக்கு பக்கத்துல கோதண்டராம சுவாமி கோயில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரிதான் ராமர் அவரோட மனைவி மற்றும் ஹனுமன் சகோதரர்களோடு அருள்பாலிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அமைச்சிருக்காங்களா அப்படின்னு கரெக்டா தெரியல. கோயில்ல ஆழ்வார் சன்னதி, கோபாலன் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி அப்படின்னு பல தெய்வங்களோட சன்னதிகளும் இங்க எழுப்பப்பட்டிருக்கு. கும்பகோணத்துல எப்படி சாரங்கபாணி, சக்கரபாணி கோயில்கள் இருக்குதோ அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ராமசுவாமிய கோதண்டபாணின் பேர்லயும் அழைக்கிறாங்க. நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.